Hi everyone, welcome to my channel. Wish you all a very happy Deepavali. எப்பவுமே தீபாவளி வந்ததுன்னா புதுசாக ஏதாவது ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ணணும்னு எல்லாருக்குமே தோணும். அதுபோல் இந்த வருஷம் புது ஸ்வீட் மூங் தால் அல்வா. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் பயத்தம்பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா 2 hours சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுருங்க. 2 hours ஊற வச்சதை நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப்பு பயத்தம்பருப்புக்கு 1/2 கப்பு நெய், 1/2 கப்பு பால், கொஞ்சோண்டு ஃபுட் கலர் வேணும்னா போட்டுக்கலாம், 1/2 கப்பு சர்க்கரை, கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், கார்னிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 1/2 கப் நெய்யை பேனில் ஊற்றிக்கணும். இந்த நெய் நல்லா ஹாட்டாக நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஹாட்டாக இருக்கணும். இந்த நெய் நல்லா கொதிக்கும் போது இந்த ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கிற பயத்தம்பருப்பை அதில் மிக்ஸ் பண்ணணும். நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு ஸோ இந்த பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கேஸை சிம்மில் வச்சு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர மட்டும். இது கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பால் நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஸோ பால் ஆறிடுச்சுன்னா திரும்பி நல்லா சுட பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும் பால். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு இந்த இதுலேயே இந்த ஸ்வீட் இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பொறுமையாக கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும், கைவிடாமல். எல்லாம் கட்டிலாம் இல்லாமல் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த பாலை மிக்ஸ் பண்ண பால் ஆட் பண்ணோடனே லைட்டாக திக்காக ஆகும் இந்த பேஸ்ட்டு. கொஞ்சம் நல்லா திக்காக ஆன அப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கணும். கேஸை சிம்லேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டு கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணுங்க. இந்த மில்க் ஆட் பண்ணோடனே இந்த பேஸ்ட் நல்லா இந்த மாதிரி திக்காக ஆகிடும். திக்காக ஆன அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள், ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் ஆட் பண்ணால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறேன். கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்து நல்லா பேனில் ஒட்டாமல் வரணும், ஸ்டிக் ஆகாமல் வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கேஸை லைட்டாக ஹையில் வச்சுக்கலாம், பட் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அல்வா பேனில் ஒட்டாமல் ஸ்டிக் ஆகாமல் சைட்ஸ்லலாம் அந்த நம்ம நெய் விட்டது இது சைட்லலாம் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் வரும், பேனில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்வா மூங் தால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை பவுலில் எடுத்து வச்சிடலாம். சூப்பராக மூங் தால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸை போட்டு கார்னிஷ் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக மூங் தால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இந்த தீபாவளிக்கு இந்த புது ஸ்வீட்டை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பாதுஷா தீபாவளி மருந்து வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். எல்லாரும் அதையும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஆல் a very happy Deepavali.